இலக்கிய வழி நடத்துகின்ற தொடர் கருத்தரங்கு தொடரிலே இன்று நாங்கள் கலாநிதி கலாமணி அவர்களுடைய ஆளுமை குறித்தான ஒரு கருத்தாடலுக்கு கூடியிருக்கின்றோம். இந்த கருத்தாடலிலே என்னோடு உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற நண்பர்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து நடத்துகின்ற எழுத்தாளர் அகில் அவர்கள், இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று கலாநிதி கலாமணி அவர்களுடைய ஆளுமை பற்றி பேசுகின்ற நோக்கிலே என்னுடைய விடய பரப்பாக அவருடைய உளவியல் கண்ணோட்டத்துடன் கூடிய விமர்சன நோக்கை அவர் எப்படி கொண்டிருந்தார் என்பது பற்றி நான் பேசுவதற்கு தயாராகின்றேன். இவரை ஒரு பன்முகப்பட்ட ஆளுமையாக நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். இவருடைய ஆளுமை எப்படி உருவானது, எந்தெந்த துறைகளிலே விகசித்தது என்பது பற்றி சில விஷயங்களை ஆரம்பத்திலே சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய விடய பரப்புக்குள்ளே நுழையலாம் என்றிருக்கின்றேன். கலாநிதி கலாமணி அவர்கள் ஒரு பௌதீக விஞ்ஞான பட்டதாரியாக பேராதனை பல்கலைக்கழகத்திலே இருந்து வெளியேறி இவர் ஒரு பிரபலமான பௌதீகவியல் ஆசிரியராக இருந்தார். ஆரம்பத்திலே சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜினுடைய ஒரு முக்கியமான மிக திறன் வாய்ந்த ஒரு பௌதீகவியல் ஆசிரியராக இருந்து இந்த அடுத்த கட்டத்திலே இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியியல் துறையிலே விரிவுரையாளராக வந்து சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றி இருந்தார். அவருடைய முக்கிய இன்னொரு ஆளுமை கூறாக அவர் ஒரு நாடகராக இருந்தார். குறிப்பாக நாடகத்தை எழுதி பயிற்றுவித்து மேடையேற்றுகின்ற ஒரு அண்ணாவியம் மிக்க ஒரு கலைஞராக, அண்ணாவியம் மிக்க ஒரு நாடக கலைஞராக இவர் இருந்தார். இவர் குறிப்பாக இந்த இசை நாடக மரபிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இலங்கை தமிழ் சூழலிலே விளங்கியிருந்தார். பல்வேறு மேடைகளை கண்ட நாடகங்களை இவர் அரங்கேற்றியிருந்தமை, நண்பர்களோடு சேர்ந்து அரங்கேற்றியிருந்தமை முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதற்கு அப்பாலே இவரை எல்லோரும் பொதுவாக இந்த நாடகர் என்ற பரிமாணத்துக்கு அப்பாலே ஒரு இலக்கிய படைப்பாளியாக, கவிஞராக, சிறுகதை எழுத்தாளராக முதன்மை கொடுத்து பார்க்கின்ற ஒரு ஆளுமையாக இவர் இருந்தார். இவை யாவற்றையும் கடந்து இவர் ஒரு திறனாய்வாளர், ஒரு விமர்சகர் என்ற அடிப்படையிலே இன்று நான் உரையாற்ற இருக்கின்றேன். அந்த விமர்சன நோக்கு பல்வேறு பட்ட வகையிலே, அவருடைய விமர்சன நோக்கு பல்வேறு பட்ட வகையிலே அமைந்திருந்தது. பொதுவான பல விமர்சன திறனாய்வு சம்பந்தப்பட்ட திறனாய்வு கட்டுரைகளை தான் படித்த படைப்புகள், சில மேடை பேச்சுக்களாக அமைந்த சில உரைகள், இவையெல்லாம் இந்த திறனாய்வு, அவருடைய திறனாய்வு என்ற துறையிலே மிக முக்கியமானவையாக இருந்தன. அந்த திறனாய்வு பல பேரும் பலதரப்பட்ட வகையிலே அந்த திறனாய்வை செய்கின்றார்கள். அந்த திறனாய்வு
என்னுடைய இந்த உரையிலே அதனை நான் வரையறுக்கின்ற போது ஒரு உளவியல் நோக்கிலான உளவியல் கண்ணோட்டத்தோடு கூடிய அல்லது உளவியல் அணுகுமுறையோடு கூடிய ஒரு விமர்சன நோக்கை இவர் வைத்திருந்தார் என்ற இந்த அடிப்படையிலேயே நான் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த உளவியல் சார்ந்த விஷயங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே கலாநிதி கலாமணி அவர்களிடம் என்ன 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 அதை அடையாளப்படுத்தக்கூடிய என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன என்று பார்ப்பதற்கு இரண்டு முக்கியமான நூல்கள், அவர் இது சம்பந்தமாக பல நூல்கள்ல பல கட்டுரைகளை சொல்ல முடிந்தாலும் கூட குறிப்பாக ரெண்டு நூல்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று இந்த புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் என்று 2013 ஏப்ரல் மாதத்திலே வெளியிடப்பட்ட ஒரு நூல், புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் என்பது. அவ்வாறே இலக்கியமும் உளவியலும் என்று 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலே வெளியிடப்பட்ட இன்னொரு நூல். இந்த ரெண்டு நூல்களும் மிக முக்கியமானவை என்று கருதுகின்றேன். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையிலே அவரை ஒரு உளவியல் கண்ணோட்டம் அல்லது உளவியல் நோக்குடைய ஒரு திறனாய்வாளராக இந்த ரெண்டு நூல்களிலும் அமைந்த கட்டுரைகள் நிலைநாட்டி இருந்தன. இதை விட வேற நூல்களும் இருக்கு. ஆனால் அந்த நூல்களை பற்றி நான் பின்னர் என்னுடைய உரை தொடர்கின்ற போது சந்தர்ப்பம் வருகின்ற தருணத்திலே திருப்பி சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதால் அது பற்றி பின்னர் குறிப்பிடுகிறேன். இந்த நூல்களில் இருக்கிற கட்டுரைகள் இவரை ஒரு உளவியல் கண்ணோட்டம் உள்ள திறனாய்வாளர்கள் ஒருவராக இவரை அறிமுகப்படுத்திய நூல்கள் என்ற வகையில முக்கியத்துவம் வருகின்றன. இந்த உளவியல் சார்ந்த நாட்டம் இவருக்கு எப்படி உருவானது, இந்த உளவியல் நோக்கு, இந்த படைப்புக்குள்ள உளவியல் நோக்கில பார்க்க இந்த நாட்டம் எப்படி உருவானது என்பது பற்றி நாங்கள் கொஞ்சம் ஒரு சற்று சிந்திக்கலாம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜியை தன்னுடைய துறை சார்ந்து கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கிறார். நான் கூட பல்கலைக்கழகத்திலே கல்வியியல் சார்ந்த ஒரு டிப்ளோமா கற்கனறிய பயிலுகின்ற போது இவரிடம் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜியை நான் அவரிடம் படித்திருக்கிறேன். மிக ஆழமாக இந்த கல்வி சார்ந்த உளவியல் கோட்பாடுகளையும் எண்ணக்கருக்களையும் மாணவர்களுக்கு, மாணவர்களாக இருந்த அந்த மாணவர்களுக்கு புரிய வைக்கிற வகையில மிக ஆழமாக இவர் கற்பிக்கின்ற ஒருவராக இருந்தார். பேராசிரியர் சபாஜிராஜா அவர்கள் இந்த உளவியல் துறை சார்ந்த விஷயங்களை கற்பித்து வந்து ஒரு முக்கியமான பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில. அவருக்கு பிற்பட்ட காலத்துல பேராசிரியர் கே சின்னத்தம்பி அவர்கள் இந்த துறை சார்ந்த கற்பித்தல்ல ஈடுபட்டிருந்தார் என்று அறிந்தேன். பேராசிரியர் சபாஜிராஜா அவர்களுக்கு பிறகு இந்த உளவியலை மிக நுணுக்கமாக கற்பித்த ஒரு விரிவுரையாளராக எஜுகேஷனல் சைக்காலஜியில மிக நுட்பமாக கற்பித்த ஒரு விரிவுரையாளராக கலாநிதி கலாமணி அவர்கள் விளங்கி இருந்தார் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை உண்டு. அதே போல இந்த துறை சார்ந்த, அதாவது அவருடைய கல்வித்துறை சார்ந்த இந்த விஷயத்தை அவர் கற்பித்துக் கொண்டு வந்ததின் விளைவுதான் இந்த படைப்பாக்கங்கள், அவருடைய படைப்பாக்கங்கள்ல இந்த உளவியல் நோக்கு வந்து அமைந்ததற்கு ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த படைப்பில நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு புனைவிலக்கியம் என்ற வகையில அவர் ஒரு புனைவாக்கத்தை செய்கின்ற வேளையில இந்த உளவியல் கண்ணோட்டங்களை அதுக்குள்ள கொண்டு வந்தார். இப்ப குறிப்பாக சைல்ட் சைக்காலஜி, குழந்தை உளவியல் என்று சொல்லி சொல்ற இந்த விஷயத்தை மிக நுணுக்கமாக கையாண்ட ஒரு கதை அவருடைய நாட்கள் கணங்கள் நமது வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அந்த அவருடைய ஒரு முக்கியமான சிறுகதை தொகுதியிலே இடம்பெற்ற பலூன் என்று சொல்ற கதை, பலூன் என்ற தலைப்பிலே வந்த கதை. ஒரு முன்பள்ளியிலே ஒரு முன்பள்ளியிலே கற்கின்ற பிள்ளை ஒன்று
எப்படி இந்த சமூகத்தினுடைய புறச்சூழலாலே உளவியல் ரீதியாக பாதிப்புகளுக்கு உட்படுது, அதற்கு பரிந்து பேசுகின்ற ஒருவராக ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து, ஒரு ஆசிரிய பாத்திரத்தை கொண்டு வந்து இந்த கதையை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு விஷயம், ஒரு 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 படைப்பு சார்ந்த நிலையில இந்த உளவியல் எண்ணக்கருக்களை, உளவியல் சம்பந்தப்பட்ட அறிவை கொண்டு வந்து பிரயோகப்படுத்துகின்ற ஒரு போக்கொன்று இவரிடம் காணப்பட்டது. இது இரண்டாவது விஷயம். இது என்னத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த உளவியல் நோக்கில படைப்பை ஆராய்கின்றவர்கள் ஒரு ஒரு படைப்பினுடைய இன்டீரியர் மொனோலக் என்று சொல்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கூடுதலான கவனம் எடுப்பார்கள். உளவியல் நோக்கில படைப்பை ஆய்வு செய்கிறவர்கள் இன்டீரியர் மொனோலக் என்ற ஒரு விஷயத்தை பற்றி கூடுதலா கவனத்தில் எடுக்கிறாங்க. அந்த இன்டீரியர் மொனோலக் என்ற என்னன்னு சொன்னால், ஒரு உள்ளக நாடக காட்சி என்று நாங்கள் இதை தமிழ் படுத்தலாம். உள்ளக நாடக காட்சி, ஒரு படைப்பு என்பதற்கு உள்ள அதன் அகத்தில ஒரு நாடக பான்மை உள்ள ஒரு விவரணம் ஒன்று அமையப்பெறும். அந்த விவரணம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு ஒரு படைப்பாளியை பொறுத்தவரையில. அந்த இன்டீரியர் மொனோலோக்க மிக உளவியல் சார்ந்த எண்ணக்கருக்கள், அது சார்ந்த நுணுக்கங்களோட பேசுகின்ற ஒரு படைப்பாளியாக இவர் அமைய பெற்றிருந்தார். அதற்கு நான் உதாரணமாகத்தான் அந்த பலூன் அந்த கதையை சொல்றேன். இதே போல பல கதைகள்ல அவருடைய அந்த அடையாளத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. இது இரண்டாவது காரணம், அவரிடம் எப்படி இந்த உளவியல் நோக்கு வந்து சேர்ந்ததுன்றது. ஒரு கல்வியல் துறை விரிவுரையாளராக இவர் எஜுகேஷனல் சைக்காலஜி என்ற துறையை தெரிவு செய்து கற்பித்து வந்தார். அதை தாண்டி இவர் ஒரு இன்டீரியர் மொனோலக் என்ற ஒரு விஷயத்தை பற்றி, இன்டீரியர் மொனோலக்கை பற்றி இவர் இன்டீரியர் மொனோலக் என்ற அந்த படைப்பாக்கத்துக்குள்ள அதை கொண்டு வரையக்குள்ள மிக உளவியல் பாங்குடைய அந்த விஷயத்தை கொண்டு வர்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு அவருடைய படைப்பில். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், தனக்கு தெரிந்த இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட கொள்கைகளை அல்லது இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளை ஒரு 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 பிரயோகப்படுத்தி படைப்பை ஆய்வு செய்கின்ற ஒருவராக இவர் இருந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அமைப்பியல் கோட்பாட்டினுடைய பிரயோகத்தை இவர் உளவியல் சார்ந்த அமைப்பியல் கோட்பாடு, இப்ப படைப்பாக்கத்துக்கு ஒரு அமைப்பியல் கோட்பாடு இருக்கு, சமூக பிரச்சனைகளை படிக்கிறதுக்கு அமைப்பியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதே போல இங்க உளவியல் சார்ந்த அமைப்பியல் கோட்பாடுகளை முதன்மைப்படுத்தி அதை தன்னுடைய ஒரு வாலாயமான விடயமாக கொண்டு அந்த உளவியல் கொள்கைகளுக்கு கூடாக படைப்பை தரிசிக்கின்ற ஒரு ஒரு பிரயோக நிலைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு அந்த அந்த உளவியல் அறிவை பிரயோகப்படுத்தி இந்த இலக்கியத்தை பார்க்கிற ஒரு போக்கை இவர் தன்னுடைய ஒரு முறையாக கொண்டிருந்தார். இப்ப இந்த பின்னணி அவரை எங்களுக்கு ஒரு உளவியல் நோக்கில படைப்புகளை திறனாய்வு செய்பவராக அறிமுகப்படுத்தி இருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணிகளாக அமைந்திருக்கு. இப்படி பார்க்கின்ற வேளையில இந்த அடுத்த நாங்கள் ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த இந்த இலக்கியத்தின் உளவியல் பார்வை என்றது எங்களுடைய தமிழ் இலக்கிய சூழல் இப்படி இருக்கு என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், என்னுடைய வாசிப்புக்கு எட்டிய வகையில ஈழத்திலும் சரி அல்லது இந்திய தமிழ் சூழலிலும் சரி, இலக்கியத்தின் உளவியல் நோக்கில ஒரு ஒரு திறனாய்வு என்று சொல்லும் போது அது ஒரு போதுமான அளவுக்கு ஆழமாக நிகழ்ந்திருப்பதாக என்னுடைய வாசிப்பு கட்டிய வகையில தெரியல. அப்ப இந்த 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 விஷயம் அங்காங்கே சில பேரால அந்த அந்த நோக்கில செய்யப்பட்டிருக்கு, சில ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. அவை சில கட்டுரைகளாகவும் சில சிறிய நூல்களாகவும் அவை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க பார்த்தோம் என்று சொன்னால் இதே இந்த இப்படி ஒரு நிறைய எப்படி வருது என்று பார்க்கக்குள்ள எங்கள்கிட்ட ஒரு ஒரு மிக விருத்தி பெற்ற ஒரு பார்வை உண்டு. இந்த திறனாய்வு பார்வையில எங்களுடைய பேராசிரியர் எங்களுடைய இலக்கிய துறையினுடைய துறையில விமர்சன நெறியில திறனாய்வு நெறியில ஒப்பியல் இலக்கிய மரபை ஒப்பியல் இலக்கிய ஆய்வுகளை எங்களுடைய ஆய்வு புலத்துக்கு அறிமுகப்படுத்தி ஒரு முன்னோடியாக இருக்கின்ற பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் இந்த சமூகவியல் நோக்கில இலக்கியத்தை பார்க்கிற அந்த ஒரு பார்வையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர் ஒரு நூலை எழுதியிருந்தார், இலக்கியமும் சமூகவியலும் என்று சொல்லி.
சமூகவியலையும் இலக்கியத்தையும் இணைத்து அவர் ஒரு நூலையே எழுதியிருந்தார். அவருடைய அந்த ஒப்பியல் பார்வை என்பது ஒரு விஷயத்தை உணர்த்தியது என்று சொன்னார். எங்களுடைய இலக்கிய புலத்துக்கு எல்லைகளை கடந்து இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், மொழியை கடந்து இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம், காலத்தை கடந்து இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். குறிப்பாக துறைகளை கடந்து கூட நாங்கள் இலக்கியம் பற்றி இலக்கியம் தொடர்பான திறனாய்வுகளை செய்ய முடியும் என்ற ஒரு நெறிய அந்த அவருடைய திறனாய்வு நெறி எங்களுடைய தமிழ் புலத்திலே ஏற்படுத்தி இருந்தது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சமா இருக்கு. அதாவது துறைகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பை உருவாக்குறது திறனாய்வு நெறியில. இப்ப சமூகவியல் என்பது ஒரு துறை, இலக்கியம் என்பது இன்னொரு துறை. இந்த ரெண்டையும் இணைத்து ஒரு விஷயத்தை உருவாக்குறது, திறனாய்வு நெறிய உருவாக்குறது. அல்லது டிரான்ஸ் டிசிப்ளின் என்ற வகையில, துறைகள் கடந்த வகையில, எல்லையற்ற துறைகள் அல்லது துறைகள் கடந்த வகையில பல்வேறு துறைகளுடைய தொடர்பை ஒருங்கிணைச்சு இந்த இலக்கிய திறனாய்வு முறையை உருவாக்குற ஒரு நெறிய நாங்கள் எங்களுடைய தமிழ் சூழல்ல மிக 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 விரிந்த பரப்பில் நாங்கள் இனங்காணக்கூடியதா இருக்கு. அப்படியான ஒரு விஷயம் எப்படி ஒரு சமூகவியலையும் இலக்கியத்தையும் இணைச்சமோ, எப்படி ஒரு வரலாற்றையும் இலக்கியத்தையும் இணைச்சமோ, எப்படி ஒரு மானிடவியலையும் இலக்கியத்தையும் இணைச்சமோ, அதே போல உளவியலையும் இலக்கியத்தையும் இணைத்து ஒரு இன்டர்டிசிப்ளினரியாக துறைகளுக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு திறனாய்வு நெறியில கலாநிதி கலாமணி அவர்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன இந்த நூல்கள், அதில் இருக்கிற கட்டுரைகள், அவருக்கென்று ஒரு விமர்சன நெறிய அவர் வளர்த்து கொண்ட அந்த அடையாளத்தை காட்டுபவையாக இருக்கிறது. இது எங்க வரைக்கும் என்ன பயன் இப்படி ஒப்பீடு செய்யறது விளைவால இப்படி வேற துறைகளோட கலந்து இந்த திறனாய்வு நெறிய கொண்டு போறதால என்ன பலன் என்ற ஒரு கேள்வியை கேட்பமா இருந்தால், இந்த புதிய ஒப்பியல் இலக்கிய மரபுகள்ல இந்த நியூ கம்பரேட்டிவ் லிட்ரேச்சர் என்று சொல்லி சொல்றப்படுற அந்த துறையில இப்ப அண்மை காலம் இருக்கிற புதிய ஒப்பியல் நெறிகள்ல இது அந்த ஒப்பியல் நோக்கிலான திறனாய்வு அல்லது ஒப்பியல் நோக்கிலான பார்வைகள், கண்ணோட்டங்கள், அந்த 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 அப்படி ஆய்வு செய்கிற அந்த துறையை கம்பேரிட்டிவ் கல்ச்சரல் ஸ்டடீஸ் வரைக்கும் இழுத்து கொண்டு போகுது என்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பலராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இந்த கம்பேரிட்டிவ் கல்ச்சரல் ஸ்டடீஸ் என்றது இன்றைய நவீன ஒரு ஒப்பியல் கல்வி முறையில மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கு. அப்ப பண்பாடுகளை நாங்கள் ஒப்பீடு செய்கிறோம், பண்பாடுகளை ஒப்பீடு செய்து படிக்கிறோம். அந்த பண்பாடுகளை ஒப்பீடு செய்து படிக்கிற வேளையில இந்த கிராசிங் த பவுண்டரிஸ் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. எல்லைகளை தாண்டி போதல், கிராசிங் த பவுண்டரிஸ் என்று சொல்லி சொல்லிடுறேன். அப்ப இந்த பவுண்டரிகளை, எல்லைகளை தாண்டி போகிற அந்த வல்லமை இலக்கிய படைப்புகளுக்கு இருக்கு. அந்த இலக்கிய படைப்புகள் அந்த எல்லையை தாண்டி போகின்ற அந்த விமர்சன நெறிகள் கொண்டு வரப்பட வேண்டும். இது உலகத்தில் இருக்க பல்வேறுபட்ட விசித்திரமான பண்பாட்டு குழுமங்களை ஒப்பீடு செய்து ஆய்வு செய்யறதுக்குரிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்படி உருவாக்குற வேளையில இந்த இலக்கியம் சார்ந்த இன்னொரு துறையோட கூடிய ஒரு திறனாய்வு அல்லது பகுப்பாய்வு என்பது மிக அவசியமான ஒரு விஷயமாக மாறுற சூழ்நிலை வருது. அந்த இடத்துலதான் எப்படி இலக்கியத்தோட சமூகவியல், இலக்கியத்தோட மாண்டவியல் போன்ற துறைகளை நாங்கள் இணைத்து பார்க்கிற போக்கிருக்கோ, அந்த இடத்துல இலக்கியத்தோட இந்த உளவியலை என்ற துறையை இணைத்து உளவியல் கண்ணோட்டத்துடைய அதை பார்க்கிற ஒரு பார்வை வருது. அப்ப உளவியல் கண்ணோட்டத்துல பார்க்கிறது என்றால் எதை பார்க்க வேணும் என்று கோட்பாட்டு ரீதியில பல விளக்கங்கள் சொல்லப்படுது. எதை ஒரு திறனாய்வாளர் எதை அதுக்குள்ள பார்க்க வேணும், என்ன விஷயத்தை பார்க்க வேணும் என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த பொதுவாகவே உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல மனித ஆன்மாவை பற்றி, ஹியூமன் சோலை பற்றி சொல்லி, மனித ஆன்மாவை பற்றி விசாரங்கள் அதுக்குள்ள வேற. அதே போல மனித நடத்தைகளை பற்றிய நடத்தை கூலங்கள் எப்படி இருக்கு என்றதை பற்றிய தேடல்கள் வரும். அந்த விஷயத்துக்குள்ள அந்த விஷயம் மனித நடத்தைகள் பற்றிய தேடல்கள் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இலக்கியங்கள்
ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில அல்லது குறிப்பிட்ட சூழ்நிலையில வருகின்ற அந்த சைக்கோலஜிக்கல் கண்டிஷனை சொல்லும். உளவியல் நிலைமையை அது விவரிக்கிறதாக அமைஞ்சிருக்கும். இலக்கியங்கள் அந்த உளவியல் நிலைமையை விவரிப்பதாக இருக்கும். அந்த நிலைமை ஆருக்குரியது என்று பார்த்தோமேன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கால சூழ்நிலைக்குரிய மக்களுக்குரியதாக, தனித்தனியன்களுக்குரிய மக்கள் கூட்டத்தில் இருக்கிற தனியன்களுக்குரியதாக இருக்கலாம். அந்த தனியன்களுடைய விஷயத்தை ஒரு கதையாக, படைப்பாக எழுதுகின்ற எழுத்தாளனுக்குரிய விஷயமாக இருக்கலாம். அந்த எழுத்தாளன் தன்னுடைய உளநிலையிலே அதை எப்படி புரிந்து கொண்டு வெளிப்படுத்துகின்றார் என்பது பற்றிய விஷயங்களாக இருக்கலாம். அப்ப இப்படியான விஷயங்கள் வரையக்குள்ள அது என்னவாக வெளிப்படுகின்றது, படைப்பிலே என்னவாக வெளிப்படுகின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அவர் அகவயமாக்கி கொண்ட அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அது சொல்லும். தோட்ஸ், அவருடைய எண்ணங்களை பற்றி, சிந்தனைகளை பற்றி சொல்லும். அவருடைய உணர்வுகளை பற்றி சொல்லும். அவருடைய மன எழுச்சியை பற்றி சொல்லும். அவருடைய அகநோக்கு, இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லி சொல்லுவார்கள். அகநோக்கு, இப்ப நான் என்னையே அகநோக்கி பார்க்கிறது. அதே போல ஒரு படைப்பாளி என்ன செய்வார் சொன்னால், தன்னையே அகநோக்கி பார்ப்பார். ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு தன்னை உட்படுத்துவார். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 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 சைக்காலஜிக்கல் டைமென்ஷனாக, ஒரு உளவியல் பரிமாணங்களாக ஒரு படைப்பில வெளிப்படும். அதை ஒரு படைப்பாளி பிரசன்ட் பண்ணுவார். ஒரு படைப்பாளி அதை அளிக்க செய்வார் தன்னுடைய படைப்பின் மூலமாக, ஒரு நாவல் மூலமாகவோ, சிறுகதை மூலமாகவோ, கவிதை மூலமாகவோ, வெறுமனை இலக்கியம் மாத்திரமல்ல, ஒரு ஆர்டிஸ்டிக் போம், ஒரு கலை வடிவத்துக்குள்ளால அதை சொல்லுவார். அது நாடகமா இருக்கலாம், அல்லது வேறு ஒரு பெயிண்டிங்கா இருக்கலாம். இது ஒரு கலை வடிவத்துக்குள்ளால, இலக்கிய வடிவத்துக்குள்ளால ஒரு ஓத்தர், ஒரு படைப்பாளி அல்லது ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு கலைஞர் அதை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துற அந்த விஷயத்தை தரிசிக்கிறதுக்கு, அதை ஒரு நல்ல விஷனோட, நல்ல தரிசனத்தோட சொல்லக்கூடிய ஒரு திறனாய்வாளர் தேவைப்படுறார். அந்த திறனாய்வாளர் அதுக்குரிய நுட்பமான எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், உளவியல் பின்புலங்களோடு அதை சொல்ல வெளிக்கிடுகிறார். அப்படி சொல்ல வெளிக்கிடைக்குள்ள வருகின்ற அந்த திறனாய்வை தான் நாங்கள் உளவியல் திறனாய்வுன்னு சொல்லி சொல்றோம். அல்லது உளவியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வு என்று சொல்றோம். அல்லது இலக்கியம் சம்பந்தப்பட்ட உளவியல் கண்ணோட்டம் என்று சொல்லி சொல்றோம். அல்லது இலக்கியம் சம்பந்தப்பட்ட உளவியல் அணுகுமுறை என்று சொல்லி சொல்றோம். வெவ்வேறு பேரை சொல்றாங்க. ஆங்கிலத்துல அப்ரோச்சஸ் என்று சொல்லிக்குள்ள அணுகுமுறை, கண்ணோட்டம் என்று சொல்லிக்க பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்லி இப்படி வித்தியாசமான சொல்ல நாங்கள் சொல்லி அந்த உளவியல் ரீதியான, இலக்கியம் குறித்த உளவியல் ரீதியான ஒரு திறனாய்வு முறையை செய்யறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். அப்ப இந்த விஷயங்களை ஒரு படைப்பில இருந்து ஒரு உளவியல் நோக்கில திறனாய்வு செய்பவர் கொண்டு வர வேண்டும், வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றுதான் அடிப்படையான விஷயம். மிக சுருக்கமான அந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. அப்ப இப்படி பார்க்க வெளிக்கிடைக்குள்ள ஒரு உளவியல் நோக்கத்தில இலக்கியத்தை திறனாய்வு செய்கிற அந்த செயல்முறையில 3 பேர் முக்கியப்படுகிறார். யார் அந்த 3 பேர் என்று சொல்லி சொன்னால், ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு படைப்பாளி, அவருக்கு ஒரு மென்டல் ப்ரோசஸ் இருக்கு. அவருக்கு ஒரு உள செயல்முறை ஒன்று இருக்கு அந்த படைப்பாளி. அதே போல ரீடர், நான் ஒரு படைப்பை படைச்சு, ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைத்து வெளியில விட்டுட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு சொல்லினோம், பின்னவீனத்துவ சிந்தனையாளர்கள் சொல்லினோம், படைப்பாளி இறந்துட்டான், டெத் ஆஃப் ஓதர் என்று சொல்லியன். அப்ப படைப்பாளியை பற்றி நீங்க கவனிக்கவே தேவையில்லை. படைப்பு உங்களுக்கு பல்வேறுபட்ட பரிமாணங்களை தரும், பல்வேறுபட்ட கண்ணூட்டங்களை அந்த படைப்பு தரும். அப்ப வாசகன் படைப்பாளரை தூக்கி வெளியில போட்டுட்டு வாசகனுக்கு அந்த படைப்பு கொடுக்கின்ற உள்ளுணர்வுகள் எப்படி இருக்கு, வாசகன் அந்த படைப்பை எப்படியான பரிமாணங்கள்ல பார்க்கிறான்னு சொல்லி பார்க்கிற ஒரு மரபு இன்றைய இலக்கிய கோட்பாடுகளுக்குள்ள அது வந்துடு. பின்னவீனத்துவம் போன்ற கோட்பாடுகள் அதை முக்கியப்படுத்தி பேசுது. அப்ப ரீடருக்கு ஒரு மென்டல் ப்ரோசஸ் இருக்கு. படிப்பவனுக்கு, வாசிப்பவனுக்கு, கலைய நுகர்பவனுக்கு ஒரு மென்டல் ப்ரோசஸ் இருக்கு. அதே போல 3வது புள்ளியில இருக்கிறவர் விமர்சகர், திறனாய்வாளர். அவருக்கு ஒரு மென்டல் ப்ரோசஸ் இருக்கு. அப்ப ஓதர், ரீடர், அதே மாதிரி கிரிட்டிக், விமர்சனம் செய்தவர். இந்த 3 பேருக்கும் ஒரு மென்டல் ப்ரோசஸ் இருக்கு. இந்த 3ம் ஒரு புள்ளியில சந்திக்கலாமா
சந்திக்க முடியுமான்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த உளவியல் சார்ந்த திறனாய்வுல இவன் 3 பேரும் ஒரு புள்ளியில சந்திக்கணுமா? ஒரு ரீடருடைய மென்டல் ப்ரோசஸும் ஓதருடைய மென்டல் ப்ரோசஸும் ஒரே மாதிரி இருக்குமா? இந்த ரெண்டையும் பார்க்கிற விமர்சகருடைய மென்டல் ப்ரோசஸ் ஒரு மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி இருக்குமா? சேமா இருக்குமாவே சமதைகளாக இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இந்த 3ஐயும் இணைச்சு ஒரு புள்ளியில வச்சு பார்க்க வேண்டிய தேவை ஒரு உளவியல் சார்ந்த திறனாய்வாளருக்கு இருக்கு. இதை சொல்றதுக்கு தான் நான் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசுறேன். இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப கலாநிதி கலாமணி போன்றவர்கள் எழுதிய கட்டுரையில உளவியல் நோக்கிலான இந்த திறனாய்வு கட்டுரையில நான் அந்த கட்டுரையில அந்த விஷயங்களை சில விஷயத்தை சொல்லுவேன். நான் அந்த கட்டுரைகள்ல இப்படியான விஷயங்கள் வந்து சேர்ந்திருக்கா என்றதை நாங்க பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதுல இந்த 3 பேரை நாங்கள் பார்க்க இந்த 3 சார எழுத்தாளர், வாசகர், படிப்பவர் அல்லது கலையை நுகர்பவர் அல்லது விமர்சகர், மற்றது விமர்சகர், இந்த 3 பேரை நாங்கள் சேர்த்து வச்சு பார்க்க ஒரு எழுத்தாளருடைய மென்டல் ப்ரோசஸ் எப்படி இருக்கும் ரெண்டு பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. கலாமணி அவர்கள் சில ஆய்வுகளை செய்திருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு கலாமணி அவர்கள் ஒரு அந்த அவருடைய நூல்கள்ல அந்த கட்டுரை பின்னர் தொகுக்கப்பட்டிருந்தாலும் கூட ரா நடராசனின் நாவலான ரோஸ் பற்றிய ஒரு மதிப்பீட்டு ஆய்வு ஒரு உளவியல் அணுகுமுறை என்று சொல்லி ஒரு மோனோகிராஃப் ஒன்றை வெளியிட்டிருந்தார். ரா நடராசன் ஒரு இந்திய தமிழ் சூழல மிக பிரபலம் பெற்ற ஒரு எழுத்தாளர். ரா நடராசன் அவருடைய நாவல் ரோஸ் பற்றிய ஒரு உளவியல் அணுகுமுறையிலான மதிப்பீட்டை இவர் செய்திருந்தார். இப்ப இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டுனால் ரா நடராசன் என்பவருடைய அந்த அந்த மென்டல் ப்ரோசஸை பற்றி பார்க்க வேண்டிய தேவை கலாமணி போன்ற இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட திறனாய்வுகளை செய்வதற்கு இருந்திருக்கு. அது அவருடைய அந்த மோனோகிராஃபில வெளிப்பட்டிருக்கு. அந்த மோனோகிராஃபிலே அவர் அந்த ரோஸ் அந்த நாவலை குறித்த ஆய்வை செய்கின்ற வேளையில அதுக்கு உரிய கோட்பாட்டு பின்புலங்களை முன்வைத்து அந்த அந்த இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வர எழுத்தாளருடைய மென்டல் ப்ரோசஸ் எப்படி இருக்கும் என்பதை வெளியில கொண்டு வர. அப்ப இதை பற்றி சொல்ற வேளையில் ஒரு எழுத்தாளருடைய மென்டல் ப்ரோசஸ் ஒரு உளவியல் நோக்கிலான விமர்சகர் பார்க்க, படைப்பை பற்றிய உளவியல் நோக்கிலான விமர்சகர்கள் பார்க்கக்குள்ள என்ன விஷயங்களை சொல்லுவினோம் என்ற அந்த அந்த கருத்துக்கள் முக்கியமானது. அப்ப அதுல உள்ளுணர்வு சென்சேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. உள்ளுணர்வு நிலை படைப்பாளியினுடைய அல்லது அந்த ஆர்ட் ஃபார்மை உருவாக்குவருடைய அந்த கலை வடிவத்தை உருவாக்குவருடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு, அவருடைய மன எழுச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு, அவர் பௌதிக ரீதியாக எப்படியான ஆர்வங்களை கொண்டிருக்கிறார், அவர் சமய ரீதியான எப்படியான விருப்பார்வங்களை கொண்டிருக்கிறார் என்ற மற்றது ஒரு புலமைத்துவ ரீதியில அந்த விஷயத்தை அணுகக்கூடிய விழிப்புணர்வு நிலை அந்த படைப்பாளிக்கு இருக்கா என்று அந்த அந்த அப்படியான அடிப்படையான அம்சங்கள் உண்மையில அது ஒரு அந்த கன்சியஸ்னஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் என்று சொல்லி சொல்றார்கள். அதாவது கலைஞருடைய அல்லது படைப்பாளியினுடைய கன்சியஸ்னஸ் உள்ளுணர்வு நிலையில இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் உள்ளடங்கி இருக்க வேண்டும் என்பது ஒரு கோட்பாட்டு ரீதியாக சொல்லப்படுது. இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு எங்களோட விமர்சன மரபில் சொன்னால் ஒரு கோட்பாட்டு ரீதியாக இந்த விஷயங்களை அணுக போற வழியில சில பேர் பல இடங்கள்ல நான் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறேன். அந்த அணுக போய்க்குள்ள பல கேள்வி வருது, இப்படி எல்லாம் நாங்க பார்க்கத்தான் வேணுமா என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு இப்படியான உரைகளை செய்கிற வேளையில ஒரு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொன்னால் ஒரு விஷயத்தினுடைய கனகாத்திரமான பரிமாணங்களை வெளியில நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இப்படியான விஷயங்களை மிக நுணுக்கமா பார்க்கிற வேளையில தான் நாங்கள் அந்த விஷயங்களை வெளியில கொண்டு வர முடியும். இப்ப ஆங்கிலத்துல வருகின்ற உளவியல் சம்பந்தப்பட்ட உளவியலை மையப்படுத்திய இலக்கியங்கள் பற்றிய மதிப்பீடுகள்ல இந்த விஷயங்களை வலியுறுத்தி சொல்றாங்க. மிக நுணுக்கமா இந்த விஷயங்களை சொல்றாங்க. ஒரு படைப்பாளியினுடைய சென்சேஷன் எப்படி ஒரு நாவல்ல வருது, ஒரு படைப்பாளியினுடைய ரிலீஜியஸ் பேஷன் என்றது சமயம் தொடர்பான அந்த ஆர்வ நிலைமை எப்படி அந்த படைப்பில வெளியில கொண்டு வரப்படுது. அப்ப இது 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 பெருமளவு வளர்ந்துருக்கு. இன்றைக்கு இதெல்லாம்
ஒரு 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 ஆணினுடைய படைப்பில பெண்கள் சம்பந்தப்பட்ட உரிமைகள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி கொண்டு வரப்படுது, அல்லது ஒரு என்ன ஒரு ஒரு என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட அல்லது அடித்தள மக்களுடைய அந்த எண்ண இயல்புகள் எப்படி படைப்பில கொண்டு வரப்படுது எல்லாம் பகுப்பாய்வு செய்கிற ஒரு சமூகவியல் நோக்கிலான பார்வைகள் எல்லாம் இப்போ கூடுதலாக படைப்பில படைப்பு பற்றிய திறனாய்வுல முக்கியத்துவப்படுத்தப்படுது. அப்ப இந்த விஷயங்கள் ஒரு எழுத்தாளருடைய மென்டல் ப்ரோசஸ் என்றதுக்குள்ள இருக்கும். அது படைப்பில பாத்திரங்கள் வாயிலாகவோ, அவர் எழுதுகின்ற நடை வாயிலாகவோ, அல்லது அவர் கதைகளை பின்னுகின்ற அமைப்புகள் மூலமாகவோ அது வெளியில கொண்டு வரப்படுது. அப்ப இதுக்கு ரியாக்ட் பண்ணுவராக, இதுக்கு எதிர்வினை காட்டுபவராக படைப்பாளி இருக்கார். சாரி, மன்னிக்கணும், படைப்பாளி அல்ல, அந்த வாசகர் இருக்கார். அப்ப ஒரு பக்கத்துல படைப்பாளியினுடைய ஒரு மென்டல் ப்ரோசஸ் இருக்கு, மற்ற பக்கத்துல இந்த 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 வாசிப்பவருடைய அல்லது அந்த படைப்பை நுகருபவருடைய சில விஷயங்கள் இருக்கு. இப்ப படைப்பை நுகருபவருக்கும் அவரை பற்றி ஒரு பகுப்பாய்வும் அந்த திறனாய்வுகள்ல வலியுறுத்தி சொல்லப்படுது. அங்கே என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னால், வாசக நிலையில இருந்து கொண்டு ஒரு படைப்புக்கு நான் ஒரு நாவலை படிக்கிறேன் என்றால் அந்த நாவலை நான் உள்வாங்கி அதுக்கு எப்படி எதிர்வினையாற்று. ஒரு கவிதையை நான் படிக்கிறேன்னா அந்த கவிதைக்கு நான் எப்படி எதிர்வினையாறு. ஒரு பெயிண்டிங்கை நான் பார்க்கிறேன்னு சொன்னா அந்த பெயிண்டிங்குக்கு நான் எப்படி எதிர்வினையாற்றுறேன். ஒரு நாடகத்தை நான் ரசிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நான் எப்படி எதிர்வினையாற்றுகின்றேன் என்பதுக்கு பின்னால சில அம்சங்கள் ஒரு விமர்சகனால கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அதுல மிக முக்கியமானது இந்த டிஃபென்ஸ் என்று சொல்லி சொல்ற ஒரு விஷயம். அதாவது நான் எப்படி அதை அந்த அந்த எதிர்கொள்றேன், ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்றேன். ஒரு பாத்திரம் ஒன்றை நான் முன்னிறுத்தி ஒரு படைப்பாளி சொல்லிக் கொண்டு போறாருன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் என்ன இப்ப புதுமைப்பித்தன் அகலிகை பற்றி சொல்லுகின்ற வேளையில, அல்லது ஜெயகாந்தனை பற்றி சொல்லுகின்ற வேளையில அந்த ஒவ்வொரு படைப்பாளியும் அந்த குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்தை, ஒரு ஒரு புராண கதையால், ஒரு மித்தோலஜி, ஒரு பூர்வீகமா பழமையாக இருந்து வருகின்ற ஒரு மரபு சார்ந்த கதையை எப்படி எப்படி தன்னுடைய காலத்துல பார்க்கிறார்கள் என்றது ஒரு டிஃபென்ஸ் அவை அதை எப்படி எதிர்கொள்ளினன் என்ற அந்த விஷயமா இருக்கு. அப்ப அதை ஒரு வாசகன் படிக்கிற வேளையில, அந்த பாத்திரத்தை ஒரு கதாசிரியர் உருவாக்கி தரையக்கே ஒரு வாசகன் படிக்கிற வேளையில அந்த வாசகன் அதை எப்படி எதிர்கொள்ளுகின்றான், அவன்கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில அந்த பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கா, அந்த படைப்பாளியினுடைய கருத்து சொல்லப்பட்டிருக்கா என்ற இந்த விஷயங்கள் குறித்து ஒரு ரீடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஒரு வாசக கண்ணோட்டத்தில இருந்து ஒரு உளவியலாளர் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பார்க்கிற ஒரு மரபு இந்த உளவியல் சார்ந்த திறனாய்வு மரபுக்குள்ள ஒரு விமர்சகருக்குரிய சவாலாக இருக்கு. இந்த சவாலை தன்னுடைய நூல்கள்ல இந்த எங்களுடைய நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற படைப்பாளி பன்முக ஆளுமை கொண்ட கலாநிதி கலாமணி அவர்கள் எப்படி எதிர்கொண்டார் என்பதற்கு சில உதாரணங்களை நடிப்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்ப கலாமணியினுடைய இந்த இலக்கியம் சார்ந்த உளவியல் கண்ணோட்டங்களை வெளிப்படுத்துற விதத்துல அமைந்த கட்டுரைகள்ல அவருடைய நான் ஏற்கனவே சொன்ன இந்த புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் என்ற அந்த நூலில ஜீவநதியினுடைய வெளியீடாக வந்த அந்த நூலில வெளிவந்த சில கட்டுரைகள் இருக்கு. குறிப்பா கே டேனியலின் காணல் ஊர் உளவியல் மீள்பார்வை என்று ஒரு கட்டுரை ஒன்று அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. கே டேனியலின் காணல் ஊர் உளவியல் மீள்பார்வை. அப்ப இந்த கட்டுரை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், டேனியலினுடைய காணல் நாவல மேஸ்லோவின் தேவை கோட்பாட்டை முன்வச்சு அல்லது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி என்று சொல்லி உளவியல்ல கற்கப்படுகின்ற ஒரு கோட்பாட்டை வச்சு கொண்டு இவர் அந்த காணல் நாவலை பற்றி ஒரு மதிப்பீட்டை செய்த கட்டுரையாக அந்த கட்டுரையை நான் குறிப்பிட்டு சொல்லலாம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தியரி என்றது உளவியலை பொறுத்தவரையில, மேஸ்லோ உளவியலை பொறுத்தவரையில ஒரு முக்கியமான சிந்தனையாளர்.
பல்வேறுபட்ட தேவைகளை தாண்டி ஒருவர் செல்லுகின்ற வேளையிலே அவர் ஒரு சுய திறன் எய்துகின்ற நிலைமைக்கு போகின்றார் என்று விளங்கப்படுத்துகிற ஒரு கோட்பாட்டை இந்த காணல் நாவல்ல டேனியல் எழுதிய கதையை விளங்கி கொள்வதற்குரிய ஒரு பிரயோக முறையை கையாண்டு எழுதப்பட்ட ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரை இருக்கு. சில எடுத்துக்காட்டுகளை சொல்றதுக்காக நான் முதல்ல கோட்பாட்டில் இதில் சொன்ன அந்த விளக்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகளை சொல்றதுக்காண்டி இதை சொல்றேன். ரெண்டாவது அதே நூல்ல இருக்க இன்னொரு கட்டுரை உளவியல் நோக்கில் தெனியானின் காத்திருப்பு என்று சொல்லி ஒரு காத்திருப்பு என்ற நாவல் தெனியான் எழுதிய நாவல்கள்ல ஒரு பாலியல் முரண்பாடுகளை அல்லது பாலியல் சுரண்டலை அல்லது பாலியல் ரீதியான குடும்பங்களுக்குள்ள வார பிறழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகின்ற ஒரு முக்கியமான நாவல் அவருடைய நாவலை அந்த நாவலை மையப்படுத்தி அதை உளவியல் நோக்கத்துல பார்த்து சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய கருத்துக்கள் யுங்கினுடைய கருத்துக்கள் இவற்றை மையப்படுத்தி நான் இப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லி அல்லது யுங்கை பற்றி சொல்லுகின்ற வேளையில நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். இது எல்லாம் ஒரு அமைப்பியல் சம்பந்தப்பட்ட உளத்தை ஒரு அமைப்பா பார்த்த உளவியல் சிந்தனையாளர்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மைண்ட், அதாவது உளத்தினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பற்றி பேசுகின்ற இந்த சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகளை உள்வாங்கி காத்திருப்பில் இருக்கிற பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசுவதற்காக இவர் இந்த கோட்பாடுகளை பயன்படுத்துறார். அதிலே அவர் இந்த நியோ ஃப்ராய்டியன் தியரி, நவ ஃப்ராய்டினுடைய சித்தாந்தங்கள், பின் ஃப்ராய்டினுடைய சித்தாந்தங்கள், போஸ்ட் ஃப்ராய்டியன் தியரி, இப்படியான விஷயங்கள்ல இருக்கிற உள்ளடக்கங்களை கொண்டு வந்து காத்திருப்பு நாவலை உளவியல் ரீதியாக பார்க்க, அது பார்க்கக்கூடிய ஒரு நாவலும் கூட. ஏனென்றால் அந்த நாவல்ல இருக்கிற பாத்திரங்கள் மிக முக்கியமானது. ஒரு கூட்டுறவு சங்க கடையில வேலை செய்யற மேனேஜர் எப்படி ஒரு தன்னோடு வேலை செய்கின்ற சிப்பந்தியாக பொருட்களை நிறுத்தி கொடுக்கறதுக்காக அணிக்கிற ஒருவருடைய குடும்பத்துக்குள்ள பாலியல் ரீதியாக தலையிட்டு அதன் வழியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அந்த காத்திருப்பு நாவல் மிக நுட்பமாக சொல்லுகின்ற பல விஷயங்கள் இருக்கு. அந்த குடும்பங்களில் ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான சிக்கல்களை பற்றி பேசுகின்ற அந்த நாவலை இப்படி ஒரு அமைப்பியல் சிந்தனைக்கு உட்படுத்தி நான் இப்ப சொன்ன சிந்தனையாளர்களுடைய கருத்துக்களை மையப்படுத்தி விளக்குகின்ற ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரை அமைந்தது. அதே போல அதே நூல்ல அந்த புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் என்ற நூல்ல இன்னொரு கட்டுரை தெனியானின் காணலின் மான் ஆளுமை உளவியல் வழியான ஒரு மீள்பார்வை என்ற ஒரு கட்டுரை வருது. தெனியான் எழுதிய காணலின் மான் என்ற ஒரு நாவல் இருக்கு. அந்த நாவலை குறித்த ஒரு மீள்பார்வையை ஆளுமை உளவியலை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பகுப்பாய்வு செய்த கட்டுரையாக அந்த கட்டுரை அமைந்தது. இந்த 3 கட்டுரைகளும் பல்வேறு நோக்குநிலைகள்ல வந்த விமர்சன கட்டுரைகளை உள்ளடக்கிய புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் என்ற நூல்ல இணைச்சு கொள்ளப்பட்ட கட்டுரைகளாக இருந்தன. இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு. கலாமணி அவர்களிடம் ஏற்படுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த விமர்சன நோக்கில் என்று சொன்னால், அதுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் என்ற நூல்ல 10 கட்டுரைகள் உள்ளடங்கி இருக்கு. அந்த 10 கட்டுரைகள்ல நான் சொன்ன அந்த 3 கட்டுரைகளும் தான் அவருடைய உளவியல் நோக்கிய முழுமையாக வெளிப்படுத்துகின்ற கட்டுரைகளாக இருந்தன. ஆனால் பின்னர் இவர் 2018ஆம் ஆண்டுல இலக்கியமும் உளவியலும் என்ற ஒரு நூலை வெளியிட்டார். அந்த நூல்ல நான் இப்ப சொன்ன இந்த 3 கட்டுரைகளும் சேர்த்து கொள்ளப்பட்டு மேலும் 5 கட்டுரைகள் சேர்க்கப்பட்டு மொத்தமாக 8 கட்டுரைகள். அந்த 8 கட்டுரைகளும் முழுமையாகவே அந்த நூல் இந்த இலக்கியத்தை உளவியல் நோக்கில பார்க்கிற நூலாக அந்த நூல் தோற்றம் பெற்றது. இலக்கியமும் உளவியலும் என்ற நூல். இது என்ன அந்த நான் சொன்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னால், கலாநிதி கலாமணி அவர்கள் தன்னை ஒரு படைப்புகளை அல்லது இலக்கியத்தை உளவியல் நோக்கில பார்க்கின்ற ஒரு ஆளாக, ஒரு விமர்சகராக, திறனாய்வாளராக தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்றதுல மிக தெளிவாக இருந்திருக்கார்.
அப்படி அடையாளப்படுத்துகின்ற அந்த நோக்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த முன்னர் இன்னொரு நூல் எழுதின 3 கட்டுரைகளையும் புதிதாக பின்னர் எழுதப்பட்ட இன்னும் 5 உளவியல் நோக்கிலான விமர்சனங்களை இணைத்து இது ஒரு தனி நூலாக வருது. இந்த தனி நூல் வருகின்ற நேரத்தில் அவருக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்படின்னு சொல்லி சொன்னால் இலக்கியத்தை உளவியல் நோக்கில பார்க்கிற ஒரு திறனாய்வாளர் என்ற அடையாளம் கிடைக்குது. அப்ப அதுல நான் ஏற்கனவே சொன்ன அந்த ரா நடராசன் அவர்களுடைய ரோஸ் பற்றிய அந்த விமர்சனம், உளவியல் ரீதியான மதிப்பீடு சம்பந்தப்பட்ட அந்த மொனோகிராஃப்ல வந்த கட்டுரையை நிகழ்ச்சியில சேர்த்திருக்காரு. 8வது கட்டுரையா அது இருக்கு. அப்ப இலக்கிய இந்த 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 நூலுக்கு இந்த நூல்ல 8 கட்டுரைகள் இருக்கு. அப்ப அதுல டேனியல் நான் ஏற்கனவே சொன்ன காணல் பற்றிய உளவியல் பார்வை, தெனியானுடைய காத்திருப்பு பற்றிய உளவியல் பார்வை, தெனியானுடைய காணலின் மான் பற்றிய உளவியல் பார்வை, அவற்றை கடந்து தேவமுகுந்தனுடைய நாங்கள் என்ற கதை பற்றிய உளவியல் பார்வை வருது. RM நௌஷத்தினுடைய தீரன் RM நௌஷத்தினுடைய சிறுகதை பற்றிய உளவியல் பார்வை வருது. அதுல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம், உளம்பரைந்த ஓவியம் கபிலரின் குறிஞ்சி பாட்டு என்று ஒரு கட்டுரை வருது. 2வது கட்டுரையாக உளம்பரைந்த ஓவியம் கபிலரின் குறிஞ்சி பாட்டு என்கின்ற கட்டுரை இருக்கு. அப்ப இவ்வளவு கட்டுரைக்கும் அந்த உளவியல் நோக்கில் அமைந்த இவ்வளவு கட்டுரைக்கும் 1வது கட்டுரையாக இலக்கிய திறனாய்வும் உளவியல் சார் அணுகுமுறையும் என்று சொல்லி ஒரு முட்குறிப்பொண்டை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு அறிமுக கட்டுரையை எழுதியிருக்கிறார். இதுவும் திருப்பி அந்த மீள வலியுறுத்துது என்னன்னு சொன்னால் அந்த 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 முதல் கட்டுரையை படிக்கின்ற வேளையில எங்களுக்கு தெரிய வருது, இவர் இந்த உளவியல் சார்ந்த அணுகுமுறைய ஒரு தனி அணுகுமுறையாக நிலைநாட்டுறதுக்கு, தன்னுடைய ஒரு ஆய்வு முறையாக நிலைநாட்டுற அந்த நோக்கம் கருதித்தான் அந்த அறிமுக குறிப்பை எழுதி சேர்த்து இப்படி ஒரு தனி நூலை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப இந்த நூலை பொறுத்தவரையில இது அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஒரு உளவியல் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளராக அல்லது கலை பற்றிய திறனாய்வாளராக, படைப்பு பற்றிய திறனாய்வாளராக அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அப்ப இந்த அடையாளம் எப்படி அங்க வெளிப்பட்டிருக்கு என்று பார்த்தோம்னு சொன்னா அந்த 1வது கட்டுரையாளர். அந்த 1வது கட்டுரையில அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், சில உலகளாவிய ரீதியில இந்த படைப்புகளை, இலக்கியங்களை உளவியல் விமர்சன நோக்கத்துல எப்படி பார்க்கணும் என்றதுக்குரிய அடிப்படையான சில கோட்பாடுகளை பற்றி அந்த கட்டுரையில சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு மித்தோலஜிக்கல் அப்ரோச், அதாவது ஒரு மித்தோலஜிக்கல் ஐதீகம் அல்லது பழைய புராணங்களை மையமா வச்சு கொண்டு வருகின்ற ஒரு அணுகுமுறையை இவர் அதுல சொல்ல பார்க்க மித்தோலஜிக்கல் அப்ரோச் பற்றி சொல்றார். யுங்கியன் அப்ரோச், யுங் என்று சொல்லப்படுற சிந்தனையாளர்களுடைய அணுகுமுறையை வச்சுக்கொண்டு எப்படி எப்படி அணுகலாம் என்றது பற்றிய விளக்கத்தை சொல்றார். சைக்கோ அனாலிசிஸ் அப்ரோச், இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய கொள்கையை வச்சுக்கொண்டு உள பகுப்பாய்வு அணுகுமுறை எப்படி வரலாம். பயோகிராபிக்கல் அப்ரோச் என்ற இப்படியான சில விஷயங்களை பற்றி அந்த அந்த கட்டுரை, அந்த முன் அறிமுக குறிப்பாக வருகின்ற அந்த கட்டுரையில இவர் எழுத வெளிக்கிறது எப்படி ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளுக்கு ஊடாக இந்த இலக்கிய திறனாய்வை மேற்கொள்ளலாம் என்றக்கூடிய ஒரு தெளிவை தருகின்ற ஒரு அம்சமாக அந்த நூல்ல நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த நூலினுடைய வரவுக்கு பின்னர், அதுக்கு முன்னர் அவருடைய பல நூல்கள், தெளிதல் என்று சொல்லி ஒரு நூல் வந்தது. தெளிதல் என்ற ஒரு அவருடைய கட்டுரை தொகுப்பு நூல் ஒன்று 2016ஆம் ஆண்டுல வந்திருக்க வேணும். 2016ஆம் ஆண்டுல வந்திருக்கு. தெளிதல் என்று சொல்லி ஒரு நூல் வந்திருக்கு. அதுவும் அவருடைய பல்வேறுபட்ட விமர்சன நோக்கிலான அமைந்த கட்டுரைகளை, இலக்கியம் பற்றிய, சமூகம் பற்றிய விமர்சன நோக்கிலான அமைந்த கட்டுரைகளை கொண்டு வந்த நூல். நான் ஏற்கனவே சொன்ன புதிய கண்ணோட்டங்களும் புதிய அர்த்தங்களும் பல்வேறு விதமான கட்டுரைகளை கொண்டு வந்த, விமர்சன கட்டுரைகளை கொண்டு வந்த நூல். ஆனால் இந்த நூல், இந்த இலக்கியமும் உளவியலும் என்ற நூலு கூடாக இவர் தன்னை எப்படி அடையாளப்படுத்தினார் என்றால், ஒரு ஸ்ட்ரக்சரல் சைக்காலஜிக்கல் தியரி, அதாவது அமைப்பு ரீதியான உளவியல் கொள்கைகளை வச்சு கொண்டு இந்த படைப்புகளை பார்க்கலாம். அவருடைய பெரும்பாலான கட்டுரைகள்ல இதுதான் பிரதிபலிக்கும்.
ஒரு அமைப்பியல் நோக்கிலான உளவியல் கோட்பாடுகள் அல்லது உளவியல் சிந்தனைகளை சொல்பவர்களுடைய பார்வையில அவர்களுடைய கண்ணோட்டங்களை மையப்படுத்தி அவற்றை பிரயோகிச்சு எப்படி ஒரு ஒரு உளவியல் சார்ந்த விமர்சனத்தை அல்லது திறனாய்வை செய்யலாம் என்பதுக்குரிய ஒரு அடிப்படையை இவர் தன்னுடைய கட்டுரைகளுக்குள்ளால சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அமைப்பியல் ரீதியான கோட்பாடுகள் எங்களுடைய இலக்கிய பரப்பில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தின கோட்பாடு. நாங்கள் ஒரு காலகட்டத்தினுடைய இலக்கிய போக்க குறிப்பாக ஈழத்தில அல்லது இந்திய தமிழ் சூழல்ல ஒரு காலத்தினுடைய இலக்கிய போக்க நிர்ணயித்த கோட்பாடாக மார்க்சிய கோட்பாடு அமைந்திருந்தது. அது ஒரு அமைப்பியல் சார்ந்த வகையில சமூகத்தை பார்க்கிற ஒரு கோட்பாடா இருந்தது. அதை போலே மிக உளவியல்ல மிக பவர்ஃபுல்லான மிக வலுவான ஒரு கோட்பாடாக இந்த சைக்கோ அனாலிசிஸ் கோட்பாடு, அதாவது உள பகுப்பாய்வு சம்பந்தப்பட்ட கோட்பாடுகள் அமைந்திருந்தது. அப்ப இந்த கோட்பாடுகளின் பிரயோகத்தை ஒரு நாவல விளங்கப்பட்ட காணலின் மான்ன்றது ஒரு நாவல், அல்லது டேனியலுடைய காணல் என்பது ஒரு நாவல். அந்த நாவல்கள் சிறுகதைகள் போன்ற நெரேட்டிவான ஒரு உரை மரபூடு விரிவான உரை மரபூடு கூடிய இலக்கியங்களை விளங்கப்படுத்துறதுக்குரிய ஒரு தகுந்த பிரயோக சாதனமாக அந்த கோட்பாடுகளை இவர் பயன்படுத்தி தன்னை ஒரு அடையாளப்படுத்துகின்ற முயற்சியை இந்த நூல் வழியாக இவர் செய்திருக்கார். இப்ப அடுத்த ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு என்னன்னு சொன்னால், துரதிர்ஷ்டவசமாக அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அந்த பிரிவு அவர் இப்படி இந்த குறிப்பிட்ட இந்த துறை சார்ந்த வகையில எழுதக்கூடிய இன்னும் எழுதியிருக்க வேண்டிய எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்காம செய்திருக்கு. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதனுடைய தொடர்ச்சி எங்களுடைய குலத்துல எப்படி வளர வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கு என்ற இந்த விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்தால், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வாசக நிலையிலேயோ அல்லது எழுத்தாளர் நிலையிலோ அல்லது விமர்சன நிலையில இருக்கிற பார்வைகள்ல கொஞ்சம் ஒரு புதிய சில தீர்வுகள் வந்திருக்கு. இந்த அமைப்பியல் உளவியல் சார்ந்த அமைப்பியல் கலாமணி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்த இந்த அமைப்பியல் சார்ந்த உளவியல் சார்ந்த விமர்சனங்கள் இன்னும் வளர்ச்சி அடைந்து அல்லது இன்னும் வேறு வடிவங்கள் எடுக்க வேண்டிய தேவை இன்றைய படைப்பு சூழல்ல எங்கள்கிட்ட வந்திருக்கு. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால், இனி இந்த துறை சார்ந்த ஒரு விமர்சன நெறிய யாராவது ஒருவர் கை கொண்டு அது சம்பந்தமாக எழுதுவாராக இருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே இந்த உளவியல் சார்ந்த வகையில இலக்கியத்தினுடைய பெருமானத்தை அதனுடைய பயன் நோக்க சொல்லுகின்றவர்கள் இந்த தெரபெட்டிக் எஃபெக்ட்ஸ் என்ற இந்த விஷயத்தை பற்றி கூட கவனத்தில் எடுக்கிறார். லிட்ரேச்சர் என்பது இலக்கியம் என்பது ஒரு குணமாக்கலுக்குரிய விளைவுகளை தரக்கூடிய ஒன்று என்ற கருத்தை எப்பவுமே, அது அமைப்பியல் கோட்பாடுகள் செல்வாக்கில் இருந்த காலத்திலும் சரி அல்லது இன்றைக்கு பின்னவீனத்துவ சூழல்கள் இருக்கிற காலத்திலையும் சரி, அந்த தெரபெட்டிக் எஃபெக்ட்ஸ் என்று சொல்லி சொல்ற விஷயத்தை பற்றி உளவியல் சார்ந்து இலக்கியத்தை பார்ப்பவர்கள் அப்படி ஒரு கருத்தை தங்களுக்குள்ள வச்சிருக்கணும். அப்ப இது இன்றைய குறிப்பா ஈழத்து சூழல்ல இன்றைய நிலையில் பல்வேறு சூழலுக்கு இது அவசியமானதுதான், பல்வேறு சூழலுக்கும் அவசியமானதுதான். ஆனால் ஈழத்து சூழல்ல இன்றைக்கு வருகின்ற படைப்புகள்ல அல்லது போருக்கு பிந்திய கால பகுதியில வருகின்ற படைப்புகள்ல இந்த தெரபியூட்டிக் இஃபெக்டை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு நிறைய இருக்குது. அப்ப ஏன் அந்த தேவை இருக்குன்னு பார்த்தால், நான் ஏற்கனவே அண்மையில இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற அஜந்தன் அவர்களுடைய கந்தர்மடம் அஜந்தன் அவர்களுடைய ஒரு நூல் வெளியீட்டிலே அவருடைய சிறுகதை தொகுப்பு தொடர்பான ஒரு கருத்துரை ஆற்றுகின்ற வழியில இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இந்த படைப்பாளிகள் சிலர், அஜந்தன் ஒரு உளவியல் ஆற்றுப்படுத்தல் சீர்மியத்துறை சார்ந்த ஒருவராக இருந்தாலும் எனக்கு அந்த சபையில சொல்றதுக்குரிய தேவை இருந்தது. இத பொதுவா எல்லா படைப்பாளிகளுக்கும் நாங்கள் பிரயோகப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு அறிவா சொன்னார். என்னன்னு சொன்னால், போர் தந்த ட்ரோமா, போர் தந்த வடுக்கள், ட்ரோமான்றது
ஒரு உளவியல் நோக்கில பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த ட்ரோமாவை நாவல்ல படைக்கிறார்கள் எங்களுடைய படைப்பாளர்கள். கவிதைகள்ல வெளியில கொண்டு வராங்க. இன கன்ஃபிளிக்ட், அதாவது அகத்துக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள், அகமுரண்பாடு. ஒரு காலத்துல நான் சரி என்று நம்பிய சித்தாந்தம் இன்றைக்கு தவறாக என்னால உணரப்படுது. ஒரு காலத்துல நான் எனக்கு இயல்பாக சந்தோஷம் தந்த சூழல் இன்னொரு காலத்துல வடுவாக என்னிடம் மாறி இருக்கு. மெமரிஸ், இப்ப போர் தந்த மெமரிஸ், போர் தந்த நினைவுகள் அல்லது நினைவலைகள் என்பது ஒரு ஸ்ட்ரகிள். எங்களை பொறுத்தவரையில ஒரு 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 பிரச்சனையாக, ஒரு இடர்பாடாக இந்த நாவல்கள்ல, படைப்புகள்ல, சிறுகதைகள்ல வெளியில வருது. அப்ப இந்த விஷயங்களை எப்படி ஒரு உளவியல் நோக்கத்துல நாங்கள் படைப்புகள்ல இருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அந்த பரிமாணத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நீங்கள் என்ன கேட்கலாம், அதை படைப்பு சொல்லி போட்டு போகுந்தானே, இது ஏன் ஒரு இருந்து நாங்கள் படிக்க வேண்டும் என்று நீங்க கேட்கலாம். ஒரு பரன்முறையாக இலக்கியத்தை திறனாய்வு செய்கின்ற ஒருவருக்கு இந்த தேவைகள் இருக்குது. அப்ப இந்த தேவைகளை வெளிக்கொண்டு தான் அந்த படைப்பாளிக்கும் அந்த 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 வாசகனுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுக்குள்ள வருகின்ற மென்டல் ப்ரோசஸ்ல உள்ள உளச்செயல்முறைகள்ல உள்ள தொடர்பை, வேறுபாட்டை, ஒத்த தன்மைகளை, இசைந்து போகின்ற தன்மைகளை, இசைவின்மைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசக்கூடிய சூழல் இப்படி பகுப்பாய்வு செய்கின்ற வேளையில தான் எங்களுக்கு ஏற்படும். அப்ப இதனால் அந்த அஜந்தன் அவர்களுடைய அந்த கூட்டத்தில வலியுறுத்தி பேசியிருந்தது என்னென்றால், அவர் ஒரு உளவியல் சீர்மியம் இப்படியான சமூக பணிகளோட தொடர்புடையவர் என்ற வகையால அவருடைய கதைகள்ல கூட அந்த விஷயங்கள் வெளிப்பட்டது. அந்த கதைகள் போர்க்காலத்திலும் போருக்கு பின்னாலும் வந்த கதைகள். அப்ப இப்படியான தேவைகள் இன்றைய நோக்கு நிலையில இருக்கு. இதை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு அவசியம் இருக்கு. இந்த விஷயங்களை வெளியில கொண்டு வரைக்கின்ற ஒரு கதை சொல்லுகின்ற முறையில, ஸ்டோரி டெல்லிங் என்ற அந்த விஷயத்துல ஒரு உளவியல் அணுகுமுறை வந்து இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தேன், இந்த இன்டீரியர் மொனோலோக் என்ற ஒரு விஷயம். இந்த இன்டீரியர் மொனோலோக்ன்றது என்னன்னு சொன்னால், அது எப்படி வெளிப்படுதுன்னு சொன்னால், ஒரு படைப்பாளி, ஒரு நாவலாசிரியன் தன்னுடைய கதையை எப்படி பிரசன்ட் பண்றான், எப்படி அதை அழிக்க செய்யறான். அந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை அவன் அழிக்க செய்ய வெளிக்கிடையுள்ள அந்த அழிக்க என்பது ஒரு 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 நெரேட்டிவ் ஜோனரா மாறும். அதாவது நெரேட்டிவ் ஜோனர்ன்றது ஒரு இலக்கிய நடையாக அது மாற்றம் வரும். அந்த இலக்கிய நடைன்றது என்ன என்று பார்த்தோம் என்றால், அவன் கதை சொல்லுகின்ற அணுகுமுறையாக இருக்கும். அந்த கதை சொல்லுகின்ற அணுகுமுறைக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த ஃபீலிங் ஆஃப் நரேட்டர், அதாவது உரைஞருடைய உணர்வுகள் அதுக்குள்ள வெளிப்படும். உரைஞர் தன்னுடைய அந்த ஃபீலிங்கை வெளிப்படுத்துற விதத்துல பாத்திரங்களை எப்படி படைக்கிறார், அந்த கேரக்டரைசேஷன் எப்படி நடக்குது, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு, அதை எப்படி வெளிப்படுத்துறாரு, எப்படி மற்றவர்கள் அறியக்கூடிய வகையில படைப்பை நுகர்பவர் அறியக்கூடிய வகையில எப்படி வெளிப்படுத்துறார், இந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள வருது. அப்ப இதுக்கெல்லாம் உளவியல் ரீதியாக கொஞ்சம் ஆழமா பேச வழிகிட்டால் இதுக்கெல்லாம் தனித்தனியான டேர்ம்ஸ்கள், தனித்தனியான இந்த விமர்சகர்கள் கையாளுகின்ற சொற்கள் எல்லாம் இருக்கு. நான் அந்த விஷயங்களை கூட அழுத்தி இங்க சொல்லியிருந்தேன். அப்ப இப்படி ஒரு விஷயத்தை முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு விமர்சன போக்கொன்று இன்றைக்கு எங்களுக்கு அவசியப்படுது. அதுக்கு ஆன அடிப்படைகள் இலக்கியமும் உளவியலும் என்ற இந்த நூலில ஒரு அமைப்பியல் நோக்கில கலாநிதி கலாமணி அவர்களால மிக அவருடைய கட்டுரைகள் மிக ஆழமா அந்த விஷயங்களை பற்றி அணுகி இருக்கு, அவற்றை சொல்லி இருக்கு. இந்த நான் இப்ப குறிப்பிட்ட தேவைகளோட சேர்த்து நாங்கள் வாழுகின்ற உலகம் அதாவது பின் நவீனத்துவ உலகம் அல்லது பின் தாராளவாத உலகம் என்று சொல்ற இந்த உலகத்துக்குள்ள நாங்கள் பார்க்க வழிகிடைக்குள்ள உங்களுக்கு தெரியும், இப்ப மிஷேல் பூக்கோ, போஸ்ட் மாடர்னிஸ்ட் என்று சொல்ற பின் அமைப்பியல்வாதிகள் அல்லது பின்னவீனத்துவ சிந்தனைகளுக்கான அடிப்படைகள்ல மிஷேல் பூக்கோ, லகானுடைய சிந்தனைகள், உளவியலாளர் லகானுடைய சிந்தனை, மிஷேல் பூக்கோனுடைய சிந்தனைகள், இப்படியான சிந்தனைகள் புதிய உலகத்திலே இருக்கிற சம்பவங்களை புதிய வகையில பார்க்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உடைய முடிக்கலாம். இப்ப ஒரு லகானுடைய பரிசோதனைகள்ல இந்த
பின்னவீனத்துவம் பற்றி எழுதுகிறவர்கள் எழுதின ஒரு நூல்ல நான் படிச்ச ஒரு கருத்து என்று சொன்னால், லகானுடைய பரிசோதனைகள்ல அவர் ஒரு நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்க கூடும், ஒரு கோழியை அடகாக்க வைக்கிறார். கோழியை முட்டைகளை வச்சு ஒரு கோழியை அடகாக்க வைக்கிறார் குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறதுக்காக. குஞ்சு பொறிக்கிறதுக்குரிய காலம் நெருங்குற சமயத்துல அந்த அந்த பரிசோதனையில அந்த அந்த கோழியை அதுக்குள்ள எடுத்துட்டு தன்னுடைய ஷூவை கொண்டு அதுக்குள்ள வைக்கிறார், தன்னுடைய சப்பாத்தை கொண்டு போய் அதுக்குள்ள வைக்கிறார். அப்ப அந்த தன்னுடைய சப்பாத்தை அதுக்குள்ள வைக்கிறது இது லகான் தன்னுடைய ஆய்வுகள்ல பயன்படுத்திய ஒரு 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 கருத்தாக்கமாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப பிறகு கோழியை அப்புறப்படுத்தி போட்டு ஷூவை வைத்த அப்புறம் குஞ்சுகள் பொறிக்கிற தருணத்துல குஞ்சுகள் பொறிச்சு வந்ததன் பிற்பாடு இவர் அந்த ஷூவை போட்டுக்கொண்டு நடந்து போற. அப்படி நடந்து போற நேரத்துல இந்த குஞ்சுகள் அந்த ஷூவுக்கு பின்னாலே போகும் என்று ஒரு ஒரு பரிசோதனையை பற்றி அவருடைய அந்த லகானுடைய பரிசோதனைகளோட இணைச்சு சொல்லப்படும். இப்ப இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சிந்திக்க வைக்குதுங்கள. உதாரணத்துக்கு தாய்மை, அந்த அந்த குஞ்சுகளை பொறுத்தவரையில அந்த கோழிதான் தாய். கோழியை அப்புறப்படுத்தி போட்டு ஷூவை போட்டுக்கொண்டு ஷூவை வச்சுட்டு அந்த ஷூவை போட்டு கொண்டு ஒருவர் நகருகின்ற வேளையில குஞ்சுகள் பின்னால போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தாய்மை பற்றிய பரிமாணத்தை வேறு ஒரு தளத்துக்கிட்டு செல்லுகின்ற ஒரு ஒரு பரிசோதனை சொல்லுகின்ற விளக்கமாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த போக்குகள் இன்றைய உலகத்துல ஒரு பின் நவீனத்துவ சமூக உலகத்துல இப்படியான போக்குகள் வந்து அது மனித குலத்தை அசைச்சு மனித குலத்தினுடைய ஆன்மாவை அசைக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஹியூமன் சோலை பத்தி படிக்கிறது என்ற அந்த உளவியல் பார்வை எங்களுக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கு. அந்த ஹியூமன் சோலை பற்றி படைப்புகள் என்ன சொல்லுகின்றன, அந்த ஹியூமன் சோலை பற்றி கலைகள் என்ன சொல்லுகின்றன என்பதை பற்றி கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விரிவாக நோக்குகின்ற தேவைகள் இருக்கு. அப்ப இந்த தேவைகளுக்குரிய மிக அடிப்படையான மிக அவசியமான மிக முக்கியமான அமைப்பியல் சார்ந்த விளக்கங்களை சொல்லுகின்ற ஒரு நல்லதொரு உளவியல் நோக்கம் கொண்ட இலக்கிய விமர்சன நெறிய தனக்குள்ளே வளர்த்து கொண்டு அது சம்பந்தமாக எழுதிய கலாமணி அவர்களுடைய இலக்கியம் சார்ந்து பார்க்கின்ற உளவியல் கண்ணோட்டங்கள் சம்பந்தமான எழுத்துக்கள் மிக முக்கியமானவை. அவை தனித்து பார்க்கப்பட வேண்டிய அம்சங்களை கொண்டிருக்கின்றன என்பதை வலியுறுத்தி எனக்கு இந்த உரையை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய இலக்கிய வெளிக்கும் அகிலவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். பொறுமையாக இவ்வளவு நேரமும் இந்த என்னுடைய உரையை கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.